आज दिनांक 25 जनवरी को सोशल मीडिया के माध्यम से एक वीडियो संज्ञान में आया है जिसके संबंध में जानकारी की गई। तो इस वीडियो में 2 माह पूर्व अकराबाद पुलिस द्वारा 2 मोबाइल लुटेरे गिरफ्तार किए जा रहे हैं। इस संबंध में जांच की गई तो जो पुलिसकर्मी इसमें दिखाई दे रहे हैं, निष्पक्ष जांच हेतु उनको तत्काल प्रभाव से उनके स्थान से मुक्त करते हुए उनको पुलिस लाइन स्थानांतरण किया गया है। जांच में जो भी साक्ष्य पाए जाएंगे उनके आधार पर पुलिसकर्मियों के विरुद्ध दंडात्मक कार्रवाई अमल में लाई जाएगी। வணக்கம். ஹாப்பி ரிபப்ளிக் டே. பொங்கலாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான பாலிவுட் நடிகர்கள், காலிவுட் நடிகர்கள் படங்களை ரிலீஸ் செய்யக்கூடிய ஒரு வழக்கம் இது. இப்ப போலீஸ்காரர்களும் அதே போன்று லைட்ஸ், கேமரா, ஆக்ஷன் என்கிற படங்களை எடுத்து ரிபப்ளிக் டே என்று, இண்டிபெண்டன்ஸ் டே அன்று அவர்களும் படங்களை ரிலீஸ் செய்ய தொடங்கிவிட்டார். சற்று முன் பார்த்த அந்த வீடியோவிற்கான அர்த்தம் என்ன? என் கையில் இருக்கக்கூடிய இந்த புத்தகம் தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள், அதிகாரங்கள் அனைத்துமே இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்துடைய அர்த்தம் என்ன? டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் கான்ஸ்டிடியூஷன் கிளப் ஆஃப் இந்தியா, அந்த கிளப்ல இருக்கக்கூடிய அனைத்து மெம்பர்ஸ்களுமே இந்த நாட்டிற்காக சிந்தித்து ஆலோசித்து இந்த புத்தகத்தை தயாரித்திருக்கிறார்கள். உங்களுடைய மொழி, உங்களுடைய இடம், உங்களுடைய ஜாதி அடையாளம் எதுவாக இருந்தாலும் இந்த சட்ட புஸ்தகத்தில் அனைத்துமே எழுதியிருக்கிறது. நீங்க ஹிந்துவாக இருந்தால் தயவு செய்து கீதைக்கு அருகே இந்த புத்தகத்தை வைத்து விடுங்கள். நீங்க கிறிஸ்துவராக இருந்தால் பைபிளுக்கு அருகே இந்த புத்தகத்தை வைத்து விடுங்கள். நீங்க இஸ்லாமியர்களாக இருந்தால் குரானுக்கு அருகே இந்த புத்தகத்தை வைத்து விடுங்கள். அல்ல எந்த மதத்தை நம்பக்கூடிய நபராக இருந்தாலும் உங்களுடைய கோவில் அறையில் இந்த புத்தகம் இருக்க வேண்டும். மனிதனை மனிதராக எப்படி பார்க்க வேண்டும் என்கிற அனைத்துமே இதில் எழுதியிருக்கிறது. இந்த புத்தகம் ஒரு புத்தகம் மற்றும் கிடையாது. இந்த புத்தகத்தை நாம் அனைவருமே காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பை வைத்து இந்த நாட்டு சட்டத்திட்டங்கள், இந்த நாட்டு போலீஸ், இந்த நாட்டு நீதிமன்றங்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அனைவருக்குமே இந்த வேலையை நாம் ஒப்படைத்தோம். சற்று முன் பார்த்த அந்த வீடியோ என்ன நடந்தது? போலீசார்கள் மீது என்ன பொறுப்பு இருக்கு? இந்த சட்ட புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க காப்பாற்றணும். ஆனால் போலீஸ்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? கிரிமினல்ஸ்களை உருவாக்கி வருகிறார்கள். உத்தரப்பிரதேஷ் போலீஸுடைய இந்த குறும்படத்தை நீங்க பாருங்கள். 4-5 நபர்கள் அங்க நிற்கிறார்கள். அந்த வீடியோ நீங்கள் கேட்டிருக்கல, சத்தமும் வருது. ரெடியா? ஷுரு ஹோ கியா ஸ்டார்ட் ஆயிருச்சா? அப்போ அந்த லைட்ஸ், கேமரா, ஆக்ஷனுடன் அங்கே ஆக்ஷன் நடக்குது. பாலிவுட் நடிகர், காலிவுட் நடிகர், ஹாலிவுட் எல்லாருமே ஃபெயில் ஆகி விடுவார்கள். இவர்கள் நடத்தக்கூடிய நாடகம். 2 நபர்களை பிடித்து அவர்களுடைய ஜாக்கெட்டில் ஆயுதங்கள், வெப்பன்ஸ்களை பிளான் செய்திருக்கிறார்கள். கத்தியை உள்ள வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு வீடியோ எடுக்கப்படுது. வீடியோவில் என்ன பாருங்க, கிரிமினல்ஸ் இவங்க கையில் நாங்கள் வெப்பன்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ இந்த 2 இளைஞர்கள் நீதிமன்றத்திற்கும் சிறையிலையும் இவர்கள் இருக்கணும். யார் இந்த வேலையை பார்க்கிறார்? யாரை நம்பி நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்கிறீர்களோ அதே போலீஸ்காரர்கள் இந்த வேலையை பார்த்தால் அதை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? அப்போ கிரிமினல்ஸ்களை உருவாக்குவது யார்? போலீஸ்காரர்கள் தானே. அப்ப இவர்கள் மீது தண்டனை எந்த விதமான தண்டனையாக இருக்க வேண்டும்? உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள்.
ஹாய் ஹலோ வணக்கம் அல்ல உங்களோட கேள்விகள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். யார் இந்த சட்ட புஸ்தகத்தை காப்பாற்ற வேண்டுமோ அதே நபர்கள் தவறான வேலை பார்த்தால் அவர்கள் மீது எந்த விதமான தண்டனையை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீர்கள் அல்ல அவர்களை காப்பாற்றி விடலாமா? நேற்றிலிருந்து சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ வைரலாகி கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசன் போலீஸ், டபுள் இன்ஜின் கி சர்க்கார், யோகி ஆதித்யநாத், நரேந்திர மோடி இவர்களுடைய போலீஸ், உத்தரப்பிரதேஷ் போலீஸ் செய்த இந்த காரியம், 2 இளைஞர்களை பிடித்து வைத்து அவர்கள் கையில் வெப்பனை பிளான்ட் செய்து அவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். சோஷியல் மீடியாவில் இது வைரலான உடனேயே ரிலீசிங் டேட் இஸ் ஆன் 25th January 2026. அடுத்த நாள் காலையில், இன்னைக்கு காலையில் ரிப்பப்ளிக் டே, ஒரு நாள் முன்னாடி இவர்களுடைய இந்த வண்டவாளம் தண்டவாளம் ஆகிவிட்டது. இப்போ போலீஸ், அலிகர் போலீஸ் இதற்கான விளக்கத்தை கொடுத்து ஒரு வீடியோவை போட்டிருக்கிறார்கள். என்ன? थाना अकराबाद, आज दिनांक 25/1/2026 को सोशल मीडिया पर वायरल वीडियो की जांच की गई तो यह वीडियो लगभग 2 माह पूर्व मोबाइल लुटेरों की गिरफ्तारी करने के संबंधित है. இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் பார்த்த உடனேயே அதற்கான விசாரணையை நாங்கள் நடத்தினோம். இந்த விசாரணையில் எங்களுக்கு தெரிய வந்த விஷயம், இந்த வீடியோ இன்னைக்கு நேற்று எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது. இந்த வீடியோ 2 மாதங்களுக்கு முன்பு மொபைல் திருடர்களை விசாரிக்கும் போது எடுக்கப்பட்ட வீடியோ. प्रकरण में निश्चित जांच हेतु पुलिस कर्मियों को तत्काल प्रभाव से पुलिस लाइन स्थानांतरित कर दिया गया. இந்த விசாரணைக்காக இந்த வீடியோ வெளிவந்த உடனேயே யாரெல்லாம் இந்த வீடியோவில் இன்வால்வ் ஆகியிருக்கிறார்களோ அனைத்து நபர்களையுமே நாங்கள் போலீஸ் லைனருக்கு டிரான்ஸ்ஃபர் செய்து விட்டோம். They have not been suspended. They have not been investigated. They have not been arrested. They have been transferred to some other place. Okay? इस संबंध में क्षेत्राधिकारी श्री संजीव तोमर की बाइट भी है. संजीव तोमर, SHO of this area, he had given a bite. Now you listen to what he is saying. அதை நாங்கள் தமிழில் மொழிமாற்றம் செய்து கீழேயும் எழுதி வைத்திருக்கிறோம். ஒரு முறை அவர் பேசுவதை கேளுங்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்குத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், பாருங்கள். दादा मैं कॉन्फ्रेंस कर रहा हूँ धीमान जी से, हैं होल्ड रखना, आप होल्ड रखना. आज दिनांक 25 जनवरी को सोशल मीडिया के माध्यम से एक वीडियो संज्ञान में आया है जिसके संबंध में जानकारी की गई। तो इस वीडियो में 2 माह पूर्व अकराबाद पुलिस द्वारा 2 मोबाइल लुटेरे गिरफ्तार किए जा रहे हैं। इस संबंध में जांच की गई तो जो पुलिसकर्मी इसमें दिखाई दे रहे हैं, निष्पक्ष जांच हेतु उनको तत्काल प्रभाव से उनके स्थान से मुक्त करते हुए उनको पुलिस लाइन स्थानांतरण किया गया है। जांच में जो भी साक्ष्य पाए जाएंगे उनके आधार पर पुलिसकर्मियों के विरुद्ध दंडात्मक कार्रवाई अमल में लाई जाएगी. Now you heard that. இப்போ 2 வீடியோ நீங்கள் பார்த்துட்டீர்கள். ஒன்று இவர்கள் எடுத்த குறும்படம், இன்னொன்று இந்த போலீஸ் அதிகாரி. என்னுடைய கேள்வி, எந்த போலீஸ் மீது இந்த கான்ஸ்டியூஷனை, சட்டத்திட்டங்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு இருக்கோ அந்த நபர்களை எதற்காக நீங்கள் கைது செய்யவில்லை? யார் என்கிற அந்த அடையாளம் உங்களுக்கு தெரியாதா? என்ன அவர்கள் செய்தார்கள் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாதா? போலீஸை எழுதிய விஷயம், இவர்கள் மொபைல் திருடர்கள். மொபைல் திருடர்கள்னா மொபைல் வழக்கை நீங்கள் போடலாமா இல்லையா? அதற்குள்ள கத்தியை நீங்கள் வச்சு, வெப்பனை நீங்கள் வச்சு எந்த விதமான சட்டத்தை, எந்த விதமான வழக்கை நீங்கள் போட பார்க்கிறீர்கள்? இட் இஸ் அ theft கேஸ் ஆஸ் பர் யுவர் ட்வீட். மொபைல் திருடர்கள், நிச்சயமாக மொபைல் திருடர்களை நீங்கள் கைது செய்யணும், அதற்கான வழக்கை போடணுமா இல்லையா? வெப்பன் இந்த இடத்துல எப்படி வந்துச்சு? எதற்காக பிளான் செய்யப்பட்டது? அது கத்தியாகவே இருக்கட்டும், நாளைக்கு துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு தீவிரவாதின்னு சொன்னால், ஆஸ் பர் த நியூ லா BNS, பாரதிய நியாய சம்ஹிதா,
இதன்படி நீங்கள் ஒரு விசாரணையை நடத்தும் போது அதற்கான வீடியோ ரெக்கார்டிங் தேவை என்று கூறுகிறார்கள். அதற்கான வீடியோ ரெக்கார்டிங் தான் இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இவர்களுடைய வீடியோ ரெக்கார்டிங்கை இன்னொரு நபர் எடுத்து விட்டார் மேலே ஒளிந்து கொண்டு. அப்போ இவர்களுடைய அந்த திருட்டு வேலை பதிவாகிவிட்டது. பதிவாகாத வீடியோக்கள், பதிவாகாத கிரைம்ஸ்கள், பதிவாகாத இது போன்ற என்கவுண்டர்ஸ் அல்ல இது போன்ற திருட்டு வேலைகள் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஆஃப் இந்தியா இந்த நாட்டின் நடக்கக்கூடிய அனைத்து தவறுகளையும், அது ரேப்பாக இருக்கட்டும், தற்கொலையாக இருக்கட்டும், கிரைம், பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக, ஆண்களுக்கு எதிராக, விவசாயிகளுடைய பிரச்சனை, எந்த விதமான கிரைமாக இருக்கட்டும் அனைத்தையுமே ரெக்கார்ட் செய்யக்கூடிய இந்த அமைப்பு. இந்த அமைப்பிடம் ஒரு கேள்வி எடுத்து வைத்தோம். போலீசார்கள் எந்த அளவில் என்கவுண்டர் செய்கிறார்கள், எந்த அளவில் போலியான வழக்குகளை போடுறார்கள், அதற்கான கவுண்ட் உங்கள்கிட்ட இருக்கா? NCRB says we don't keep a count of fake cases. போலீசார்கள் போடக்கூடிய ஃபேக் கேசஸ்களை பற்றி நாங்கள் கவுண்ட் எடுத்து வைப்பதில்லை, பட் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கவுண்ட் எடுத்து வைக்கிறோம். ஏன்? எத்தனையோ போலி வழக்குகள் போடப்படுகிறது, ஆண்கள் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள், அதற்கான வழக்கை நீங்கள் போடுகிறீர்கள், அதற்கான கவுண்டை நீங்கள் வைக்கிறீர்கள். ஆனால் போலீசார்களை வைத்து போலீசார்கள் எத்தனையோ கிரைம்ஸ்களை செய்கிறார்கள், அதற்கான கவுண்ட் எதற்காக வரக்கூடாது? Technically speaking, every police station has to be accountable. எத்தனை கேசஸ்களை நீங்கள் பதிவிட்டீர்கள், எத்தனை கேசஸ் உண்மையான கேஸ், எப்படி அது போலியான கேஸாக ரெஜிஸ்டர் ஆனது என்கிற அனைத்து விஷயத்தையுமே நீங்கள் பதிவிட்டிருக்க வேண்டும். பட் யூ ஆர் நாட் டூயிங் பிகாஸ் யூ நோ வாட் யூ ஆர் டூயிங். இதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா சமீபத்தில் காசியாபாத்தில் ஒரு SHO ஒரு குடிசை பகுதிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை மிரட்டி இருக்கிறார். எந்த நாட்டை சார்ந்த நபர் என்று கேட்டிருக்கிறார். அவர்கள் நாங்கள் பீகாரை சார்ந்த நபர்கள் ஐயா. அந்த வீடியோலாம் வைரல் ஆனது. இவர் அப்படியே மொபைல் ஃபோனை முதுகில் வைப்பாராம், ஒரு கார்டை முதுகில் வைப்பாராம். நீ பொய் பேசுகிற, நீ பொய் பேசுறது எல்லாமே என்னுடைய கருவியில், என்னுடைய மிஷனில் இங்கே தெரிஞ்சிருது. அங்கே ஏழை மக்களை போய் மிரட்டக்கூடிய அந்த வேலை என்ன ஆனது? He's been suspended? No. He's not been suspended. இதே போன்ற இன்னொரு இன்சிடென்ட் இதே உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது. சம்பல் 2023-24 அனுஜ் சௌத்ரி ஒரு மிகப்பெரிய DSP ரேங்கில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரி, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இவருக்கு இந்த பதிவு கிடைச்சிருச்சு. பயில்வான், இந்தியாவிற்கு பதக்கங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆனால் இவருடைய மனநிலை என்ன? இந்துக்களுக்காக ஒரு பட்சமாக விஷயங்கள் எடுத்து வைத்து இஸ்லாமியர்களை டார்கெட் செய்யக்கூடிய வேலை இந்த நபர் பார்க்கிறார். சம்பல்ல 5 நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதற்கு உத்தரப்பிரதேஷ் போலீஸ் கொடுத்த பதில் என்ன? 2 தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டுக்கொண்டு செத்து போனார்கள். அதில் சுடப்பட்ட ஒரு நபர் உயிர் பிழைத்து விட்டார். 3 குண்டுகள் பாய்ந்து உயிர் பிழைத்து விட்டார். அவர்கிட்ட விசாரிக்கும் போது, இல்லை சார், அனுஜ் சௌத்ரி அங்கே நின்று கொண்டு மற்ற போலீஸ் அதிகாரிகள் கொடுத்த உத்தரவு சுட்டுக்கொள்ளுங்கள். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வைத்து ஒரு வழக்கு பாய்கிறது. அந்த வழக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்திற்கும் போகிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதியான விபான்ஷு சுதீர் அவர்கள் இந்த வழக்கை விசாரித்த உடனே அனுஜ் சௌத்ரி மற்றும் இன்னொரு 12-20 போலீஸ் அதிகாரிகள் மீது FIR உடனுக்குடன் நீங்கள் போடுங்கள். எப்படி இந்த அதிகாரி அப்பாவி மக்களை சுட்டுக் கொள்ள சொல்லலாம் என்கிற அந்த விஷயம். சம்பல் விவகாரத்தில் இப்போவாவது நியாயம் கிடைக்கப் போகிறது என்று மக்கள் நம்பினார்கள். ஆனால் இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதியை அவரை டீப்ரமோட் செய்து அவரை சுல்தான்பூருக்கு மாற்றிவிட்டார்கள். ஒரு நீதிபதி நியாயமாக ஒரு தீர்ப்பை கொடுத்தால் கூட அந்த வழக்கு விசாரணைக்கு வரவில்லை. இப்போ போலீஸ்காரர்கள் இல்லை, எங்களால் இந்த FIR எல்லாம் போட முடியாது, ஏதோ ஒரு நீதிபதி சொல்லிட்டா நாங்கள் FIR போட்டுடணுமா? we will challenge this in Supreme Court. Anuj Chaudhary is a very, very close aide of the Chief Minister of Uttar Pradesh, Yogi Adityanath.
ஹிந்துத்துவவாதி, ஹிந்துத்துவ கொள்கையை வைத்திருக்கக்கூடிய இந்த நபர். I can write and give it to you on paper, on a white paper. Neither Anuj Chaudhary will be summoned, neither he will go to jail, or இந்த ப்ரூஃப் இருக்கும்போது, ஏன்னா நாங்கள் பத்திரிகை துறையில் இருக்கும்போது எங்களுக்கு தெரியும் எத்தனை வழக்குகள் பிளான் செய்யப்படுகிறது, எவ்வளோ ஃபேக் என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு, எல்லாமே எங்களுக்கு தெரியும். பட் எங்களால் அதை பற்றி பேச முடிவதில்லை. ஏன்னா நாங்கள் பேசினால் எங்கள் மீது வழக்கு பாயம், இல்லை எங்களையும் என்கவுண்டரில் தள்ளி விட்டுருவார். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு ஆதாரபூர்வமாக போலீஸ்காரர்கள் 2 இளைஞர்கள் கையில் அந்த ஆயுதங்களை வைத்து ஒரு திருட்டு வேலையை பார்த்திருக்கிறார்கள். போலி வழக்கில் அவர்களை சிக்க வைத்திருக்கிறார்கள். உடனடியாக இந்த நபர்களை சிறையில் அடைத்திருக்க வேண்டுமா, வைத்திருக்க கூடாது? இன்னொரு ஆயுதம் அவர்கள் கையில் இருக்கு, அரசாங்கத்தின் கையில் இருக்கு. என்ன? நாங்கள் SITயை ஃபார்ம் செய்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒட்டுமொத்த விஷயத்தை அப்படியே அலசி ஆராய்ந்து அதற்கான விளக்கத்தை கொடுத்து விடுவார்களாம். SIT அது ஒரு 6 மாதம் நடக்கும், 1 வருஷம் நடக்கும். வரக்கூடிய ரிப்போர்ட் யாருக்குமே தெரியாது. I can write and give it to you on a white paper. In the next 2 months, this case will be closed, shut. They will not be arrested. Anuj Chaudhary will not be arrested. இந்த 4-5 நபர்கள், they will not be arrested. And this is what India is. இந்த புத்தகத்தை எழுதும்போது டாக்டர் BR அம்பேத்கர் அல்ல அந்த சபையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே இந்த நாட்டின் கடைசி நபர் வரை ஒரே முறையான சட்டம், ஒரே முறையான திட்டம், ஒரே முறையான அதிகாரம் போய் சேரும் என்று தான் எழுதியிருப்பார்கள். ஆனால் இந்த புத்தகத்துடைய அர்த்தம் இன்னைக்கு மாறி நிற்கிறது. எந்த போலீஸ் அதிகாரிகள், எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், எந்த நீதிமன்றம் இந்த நாட்டு சட்டத்தை காப்பாற்ற வேண்டுமோ அவர்களே நசுக்கி வருகிறார்கள். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.